இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே அது என்ன எதுன்னு தெரியாம ஆளு ஃபோட்டோ வந்துச்சு வாயில வயிற்று அடிச்சுப்பீங்களா? அந்த நேரத்தில் ஒருத்தன் திருட்டுத்தனமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவன் எதுக்கு எடுத்துருக்கிறான்? அவன் நோக்கம் என்ன? அவன் ஏன் அவங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறான்? அதை பத்திலாம் யோசிக்கிறது கிடையாது. ஆளுகள் அப்படியே ஹைகோர்ட்டு ஜட்ஜ் ஆயிடுது இல்ல. ஒரு பொண்ணோட போட்டோ வந்துடக்கூடாது. அந்த பொண்ணை பத்தி தப்பா நாக்கு மேல பல்ல போட்டு கண்ணா அப்படின்னு பேச வேண்டியது. உங்க வீட்டு பொண்ணு இப்படி பேசுவீங்களா? உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம், அடுத்த வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயமா? யோ, எப்பயா நீங்களா தெரிஞ்சுவீங்க? இப்படிதான் இருப்பீங்களா? சேகர், என்னமா மொத்தத்துக்கும் அண்ணன் தான் காரணம். குறிஞ்சினா இப்படி தொக்கா வந்து மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல. கெட்டது பண்ணன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி பப்பரப்பான்னு மாட்டிப்பேன். அப்புறம் உனக்கு தான் சேம் பப்பி சேம். இந்த பேர் உனக்கு தான் சிங்கம். ஏய் டேச்சி வா போடா. அந்த ஆள் சொன்னதில் ஏன்டா பண்ணுகிறீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ண. பணத்துக்காக சார். பணத்துக்காக? பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா? கூட போறது தங்கச்சியா இருந்தா பண்ணுவியா? அச்சி வாய்களை வச்சிடும் சொல்லிட்டேன். டேய் சார், இவன் தான் என்னையும் கூப்பிட வந்தான். பிரதர் பேர் விடுங்க. செம்தியா கிட்ட கீழே அடி வாங்கிட்டானுங்க. இது மேலே அடிச்சா செத்துக்கிட்டு போயிட போறானுங்க. நீங்க வாங்க. இவங்களை அடிச்சு என்ன பிரதர் பிரயோஜனா? இந்த கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குறிஞ்சி அண்ணன் தான். யோ, உனக்கு அசிங்கமா இல்ல? இல்லம்மா, அந்த பொண்ணு பாவம் தமிழ் அங்க யதார்த்தமா தான் போயிருக்குது. பிரதர் லைட்டா அப்படி தடி வந்துட்டு இந்த பொண்ணு டக்குன்னு போய் லைட்டா பிடிச்சிருக்குது. அதை திருட்டுத்தனமா போட்டோ எடுத்துட்டு வந்து அவங்க பேரை கெடுக்கணும் அசிங்கமா பண்ணிருக்கான் அந்த ஆளு. இவனெல்லாம் என்ன பண்ணுன்னு புரியல எனக்கு. வெற்றி போதும். கணேசா, அத்தை, இவங்கள போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணு. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என் பேரை சொல்லு. சரிங்க அத்தை. போடா.